ஸோ நம்ம இதெல்லாம் லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். இப்போ சப்போஸ் நம்ம வந்து ஒரு செல்லோட வேல்யூ என்ன இருக்குன்னு பார்க்கறதுக்கு இப்போ செல்லோட நேம் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் நேம் பாக்ஸுங்கிறது இது என்ன செல்லோட நேம் என்னங்கிறது டிஸ்பிளே பண்ணோம். டி காலத்தில் 4th ரோனா இந்த செல்லோட பேர் வந்து D4 அப்படின்னு வரும். இந்த D4 செல்லுக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கறதுக்கு வந்து ஃபார்முலா பார் யூஸ் பண்ணுவோம். சப்போஸ் வேல்யூ இருந்துச்சுன்னா வேல்யூ டைரக்டா தெரியும். சப்போஸ் அந்த வேல்யூ வந்து ஏதாவது ஒரு ஃபார்முலானால டிரிவைன் பண்ணியிருக்கோம், ஃபார்முலா மூலமா வந்திருக்கு அப்படின்னா அப்ப நம்ம வந்து அந்த செல்லோட வேல்யூவுக்கு அந்த ட்ரிவன் ஃபார்முலா வந்து என்ன அப்படிங்கிறத மேல டிஸ்பிளே பண்ணும். சரியா? அதில் ஃபார்முலால கிளிக் பண்ணீங்கன்னா அந்த ஃபார்முலா எப்படி ஒர்க் ஆயிருக்கு அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு கிளியரா தெரியும். ஸோ இது வந்து ஃபார்முலா பார். தென் அதே மாதிரி லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தது ரிப்பன்ஸ். மேல நம்ம பார்த்தோம் வேர்ட்ல மாதிரி அங்கேயும் நிறைய ரிப்பன்ஸ் இருக்கு. அங்கேயும் இந்த குயிக் டூல் பார் இருக்கு. காலம்ஸ் அண்ட் ரோஸ் பார்த்தோம். ஏபிசிங்கிறது காலம் அண்ட் 1 2 3ங்கிறது ரோஸ். அப்புறம் ரேஞ்ச் ஆஃப் செல்ஸ் அப்படிங்கிறது மட்டும் நம்ம பார்க்கணும். ரேஞ்சுனா என்னன்னா இப்போ நம்ம ஒரு செல் இப்படி கிளிக் பண்ணா ஒரே ஒரு செல் மட்டும் செலக்ட் ஆகுது இல்லையா? அப்படி இல்லாம ஒரு குறிப்பா செல்ஸை வந்து மொத்தமா செலக்ட் பண்றதுக்கு பேர் எப்படி செலக்ட் பண்றதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. தட் மீன் இந்த செலெக்ஷன் செல்லோட ரேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா A2ல இருந்து H2 வரைக்கும் இருக்கிறத நான் செலக்ட் பண்ணிருக்கேன் அப்படிங்கிறது. இதுதான் அந்த ரேஞ்ச் அப்படிங்கிறது. சரி, இதெல்லாம் நம்ம முன்னாடி சார்ட் போடுவோம். இப்போ அப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக அது புரியும். ஓகே, அப்புறம் எப்படி நம்ம டேட்டா என்ட்ரி பண்றது அப்படிங்கிறத பார்த்தோம். டைப் பண்ணலாம், டைரக்டா நம்ம டைப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆட்டோ ஃபில் பண்றதை பத்தி பார்த்தோம். ஆட்டோ ஃபில்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? சப்போஸ் நம்ம டேட்டா போட்டோம்னா ஒரு ஃபார்முலா போட்டிருக்கோம்னா அதே ஃபார்முலா எல்லாருக்கும் வரும் அப்படின்னா இந்த கார்னர்ல வச்சு கிளிக் அண்ட் ட்ரா பண்ணலாம். இதுதான் வந்து ஃபார்முலா ஃபில் ஆப்ஷன். இது வந்து நம்ம இப்படியும் பண்ணலாம். இல்லைன்னா இந்த ஆட்டோ சம் கீழே வந்து ஃபில்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதில் டவுன் ரைட் அப் லெஃப்ட் எந்த பக்கம் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். சரி, இப்போ உதாரணத்துக்கு நான் இங்கே வந்து இப்போ இன்னைக்கு டேட் வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஈக்குவல் டு போட்டு என்ன டைப் பண்ணணும்? இன்னைக்கு டேட் வரணும்னா என்ன கொடுக்கணும்? ஞாபகம் இருக்கா அன்னைக்கு சொன்னது? டுடேன்னு போட்டு ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டோம்னா இன்னைக்கு டேட் கொடுக்கும். டேட்டும் டைம் வரணும் என்ன செய்யணும்? நவ் அப்படின்னு போட்டு கொடுத்தோம்னா டேட் அண்ட் டைம் ரெண்டுமே டிஸ்பிளே பண்ணும். சரியா? ஸோ இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் இதே தான் எனக்கு ஃபுல்லாக ஃபில் ஆகும்னா ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிட்டு கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணிங்கன்னா அப்படியே வரும். அதே ஃபார்முலா எல்லாத்துக்கும் மேலே இப்போ மேலே இந்த இதில் வந்து கிளிக் பண்ணி நம்ம இங்கிட்டு எடுத்தோம்னா இங்கிட்டு வரும், கிளிக் பண்ணி கீழே எடுத்தோம்னா கீழே போகும். ஸோ 4 பக்கமும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த 4 ஆப்ஷன் தான் இங்கே ஃபில்லில் மேலே இருக்குது. இதில் போய் அப் டவுன் அப் ரைட் டவுன் ரைட் அப் லெஃப்ட் இந்த 4 டைரக்ஷனையும் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் அது ஒரு சீரீஸா வரணும்னா அப்ப கீழே சீரீஸ்லாம் இருக்கு, அதை அடுத்ததுல நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகே, ஸோ இது பார்த்தோம். அப்புறம் வந்து இன்னைக்கு மெயினாக என்ன பார்க்க போறோம்னா பேசிக் ஃபார்முலா அன்னைக்கு பார்த்தோம். சம் ஃபார்முலா பார்த்தோமா? சம் ஆஃப் பர்டிகுலர் ரேஞ்ச் ஆஃப் செல்லோட சம்ஸ் போட்டோம், ஆவரேஜ் போட்டோம், இதெல்லாம் பண்ணோம். ஸோ இப்போ அதில் மினிமம் மேக்ஸிமம் எப்படி பார்க்கறதுன்னு பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டோட்டல் பண்ணோம். எப்படி டோட்டல் போட்டோம் ஞாபகம் இருக்கா? எஸ் சார். எப்படி போடணும் டோட்டல்? இந்த மேல உள்ள ஏ ஆட்டோ சம் வந்து நம்ம கிளிக் பண்ணி ஓகே, ரேஞ்ச் ஆப்ஷன்ல செலக்ட் பண்ணிட்டு நம்ம அதை பண்ணணும். பண்ணனா நமக்கு வந்து டோட்டல் வந்துடும். இங்க இருக்க ஆட்டோ சம்ல கிளிக் பண்ணி நம்ம பண்ணணும். ரைட் ஹேண்ட் ரைஸ் பண்ணி நீங்க எதுவும் டவுட் இருக்கா மேடம்? சார் எதுவும் டவுட்டா மேடம்? சொல்லுங்க. இடையில டைப் பண்ணிட்டு இருக்கும்போது இடையில திரும்ப ஒரு நமக்கு ரோ வந்து கிரியேட் பண்ணணும்னா அதுக்கு அப்படியே எப்படி சார் நம்ம மேக் பண்றது? ரோ ஆர் காலம்ஸ் ஏதாவது ஒன்று. ஓகே, அதுவும் அன்னைக்கு சொன்னேன். ஓகே, மறந்துட்டேன். சொல்றேன். இப்போ என்னன்னா இப்போ 1 2 3 ரோஸ் இருக்கு இல்லையா? எனக்கு வந்து இப்போ 9th ரோ அசோக் இருக்கு. அசோக்குக்கும் நந்தினிக்கு நடுவில் ஒரு 6 நேம் நான் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா அப்போ இதில் ரைட் கிளிக் பண்ணி அந்த பர்டிகுலர் நம்பரை கிளிக் பண்ணிட்டு அந்த நம்பரில் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ரோ ஃபுல்லாக செலக்ட் ஆகும். அப்படி கிளிக் பண்ணிட்டு தென் ரைட் கிளிக் மவுஸில் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு மெனு வரும். அதில் இன்சர்ட் அப்படின்னு கொடுத்தோம்னா அப்படியே வந்து இன்சர்ட் ஆகும். இங்கே வந்து நம்ம வேர்டில் மாதிரி லெஃப்ட் அப் அண்ட் டவுன் லெஃப்ட் அண்ட் ரைட்லாம் கேட்காது.
நம்ம எதை செலக்ட் பண்ணியிருக்கோமோ அந்த ரோக்கு மேலே ஒரு ரோ இன்சர்ட் ஆகும் போகலாம். அதே மாதிரி ஒரு காலம் இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த காலம் நீங்கள் செலக்ட் பண்ண காலம் அதுக்கு முன்னாடி ரைட் கிளிக் பண்ணி இன்சர்ட்னு கொடுத்தீங்கன்னா அந்த காலம் வந்து இன்சர்ட் ஆகும். நீங்கள் எதை செலக்ட் பண்ணிருக்கீங்களோ அதுக்கு முன்னாடி ஒரு ரோ ஆர் காலம் இன்சர்ட் ஆகும். அதில் நீங்கள் டேட்டா வந்து எடுத்துக்கணும். அவ்வளோதான். அதே மாதிரி தேவையில்லைன்னா நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிட்டு டெலிட் கொடுத்தீங்கன்னா அந்த ரோ டெலிட் ஆயிடும். வேற ஏதாவது இருக்குங்களா டவுட்டு? சார் அப்படியே டோட்டல் பண்றோம்ல சார், ஆமா அப்ப செலக்ட் பண்ணும்போது அப்படியே ஒரு காலம் விட்டு அப்படியே எல்லா மார்க்ஸும் ஸ்கிப் ஆயிருது சார். அது எப்படி, ஏன் அப்படி ஆகுது சார்? இப்போ டோட்டல் போடுறீங்க. ஸோ டோட்டல் போடும்போது அந்த ரோவை ஃபுல்லா நம்ம செலக்ட் பண்றோம். நம்ம இப்போ ஆட்டோ சம் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதுவாகவே ஆட்டோமேட்டிக் செலக்ட் ஆகும். அப்படி செலக்ட் ஆகலைன்னா நீங்க மேனுவலா கிளிக் பண்ணிக்கிட்டு கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணணும். கிளிக் அண்ட் அதுல ட்ராக் பண்ணி சரிங்க விட்டீங்கன்னா சார். செலக்ட் ஆகும். அது நீங்க மவுஸ் ஹோல்ட் பண்ணலைன்னா அந்த மாதிரி மிஸ் ஆகும். அது பிடிக்கலன்னா அந்த ஒரு சப்ஜெக்டை விட்டு அப்படியே ஸ்கிப் ஆயிடுச்சு சார். டோட்டலும் ஆகல, அந்த மார்க்ஸ் மட்டும் அப்படியே ஸ்கிப் ஆயிடுது. அப்படி பாருங்க. சரி. அப்படி ஒண்ணு உங்களால பண்ண முடியலன்னா ஒண்ணு ரொம்ப ஈஸி தான். ஃபார்முலா இஸ் ஈக்குவல்னு போட்டுட்டு அந்த செல்லோட ரேஞ்ச் நம்ம கொடுக்கணும். இந்த மாதிரி கோலன் போட்டு நம்ம கொடுத்துடலாம் என்ன சார்? ஆமா, இப்ப நீங்க இதை மேனுவலா கூட சேவ் பண்ணலாம் ஈஸியா. ஈக்குவல் போட்டு சம் ஆஃப் எனக்கு வந்து B2ல இருந்து சரி B2 இந்த கோலன் வச்சு F2 அது போட்டு என்ட்ரிச்சிங்கன்னா வந்துடும். ஒரு நிமிஷம் நீங்க ஃபார்முலா போட்டீங்கன்னா அதை கிளிக் அப்படின்னு ஃபில் பண்ணிட்டீங்கன்னா எல்லாத்துக்கும் வந்துடும். ரொம்ப ஈஸி. ஸோ அதனால உங்களுக்கு இந்த சம் ஃபார்முலா டோட்டல் பண்றதுக்கு வரல அப்படிங்கிறது ஒரு அந்த உங்களுக்கு கிளிக் அண்ட் ட்ராப் பண்றதுல சப்போஸ் எரர் கஷ்டமா இருந்துச்சுன்னா நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? அந்த ஃபார்முலா டைரக்டா டைப் பண்ணிடு ஈக்குவல்ட்டுன்னு போட்டுட்டு சம் ஆஃப் இந்த ரேஞ்ச், அதான் ரேஞ்சுன்னு சொல்றது. இந்த செல்ல இருந்து இந்த செல் அப்படிங்கிறது தான் ரேஞ்ச். அந்த ரேஞ்ச் எப்படி கொடுக்கணும்னா அந்த பிகினிங் செல்லோட வேல்யூ தென் கோலன் என் செல்லோட வேல்யூ, அதுதான் இங்கே ஃபார்முலாவில் நம்ம கொடுத்துருக்கோம். B2னா B2 இந்த செல்ல இருந்து F2 இந்த செல் வரைக்கும் இருக்கிறத எல்லா செல்லையும் எனக்கு போட்டு இங்கே போடு அப்படின்னா இந்த ஃபார்முலா. ஸோ இதே தான் நமக்கு சப்போஸ் நீங்கள் ஆவரேஜ் போட்டிங்கனாலும் நம்ம இங்கே ஆவரேஜ்னு போட்டிருக்கோம். இப்படி இது இந்த ஃபார்முலாவோட யூஸ் பண்ணாமல் நம்ம இங்கே மேனுவலாகவும் யூஸ் பண்ணலாம். மேனுவலா மீன்ஸ் இந்த மேலே ஆட்டோ சம் பார்த்தோம்ல, இதுலயே பார்த்தீங்கன்னா ஆவரேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணோம்னா சரி ஆவரேஜ் கிளிக் பண்ணோம்னா மறுபடியும் அதை எடுக்கும்போது டோட்டலையும் சேர்த்து இருக்குது பாருங்க. நமக்கு டோட்டலையும் சேர்த்து ஆவரேஜ் போடக்கூடாது, மார்க்ஸை மட்டும்தான் ஆவரேஜ் போடணும். அப்படின்னா நம்ம மேனுவலாக செலக்ட் பண்ணணும். கிளிக் அண்ட் ட்ராப் பண்ணி சோசியல் வரைக்கும் விட்டிங்கன்னா இஸ் ஈக்குவல் ஆவரேஜ் ஆஃப் B2 டு F2. B2லேருந்து F2 வரைக்கும் என்ன ஆவரேஜா அது. இப்போ இதான் ஃபார்முலா. சரியா? இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ இங்கே இதுக்கான ஆப்ஷன்ஸ் இங்கே இருக்கு. அது மாதிரி இது கவுண்ட் நம்பர்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா நீங்கள் செலக்ட் பண்ண ரேஞ்சில் எவ்வளோ செல் இருக்கு அப்படிங்கிறத சொல்லும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு செல்லை செலக்ட் பண்ணிட்டு கவுண்ட் நம்பர்ஸ் கொடுத்தோம்னா கீழே பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே செலக்ட் பண்ணிக்கிறத கவுண்ட் பண்ணி கீழே போட்டுட்டு போகணும். நம்ம இந்த காலத்தில் 7 செல் செலக்ட் பண்ணிருக்கோம். இதில் 7 எல்லாத்துலேயும் எவ்வளோ செல்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிருக்கீங்களோ அதை கவுண்ட் பண்ணி கீழே போடும். ஸோ இது வந்து கவுண்ட் செல்ஸ். இது வேணா யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதுலேயே மினிமம் மேக்ஸிமம் இப்போ இதில் வந்து மேக்ஸிமம் மார்க் வந்து எதில் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 5 சப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிட்டு இன்ஸ்டியூட்டில் போயிட்டு மேக்ஸ் கொடுத்தீங்கன்னா எது மேக்ஸிமம் வேல்யூவோ அதை இங்கே தூக்கி தனியாக போகும். நான் இங்கே டோட்டலையும் சேர்த்து கொடுத்தனால அதை கொடுத்துருச்சு. சாரி. இப்போ நான் வந்து இதில் மேக்ஸிமம் வேல்யூ கொடுத்துட்டு செல் ரேஞ்சு கேட்குது பாருங்க. B2லேருந்து I2 எடுத்துருக்கு. எனக்கு I2 தேவையில்லை, F2 வரைக்கும்னா அதை மட்டும் நான் செலக்ட் பண்ணி கொடுத்தேன்னா மொத்தம் 5 மார்க்ஸ்லையும் அந்த ஸ்டூடெண்ட் வந்து எந்த சப்ஜெக்ட்ல மேக்ஸிமம் மார்க் எடுத்திருக்கா அப்படின்னா அதை கூட நீங்கள் ஒரு காலமாக கொடுத்துக்கலாம். மேக்ஸிமம் ஸோ இதே மாதிரி எல்லாருக்கும் போனோம்னா அதே ஜஸ்ட் கிளிக் பண்ணுறாங்க. ஸோ யார் எந்த மேக்ஸிமம் மார்க் வந்து எதில் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ பிரியா 90 மார்க் என்ன சப்ஜெக்ட் எடுத்திருக்காங்கன்னா அது இங்கிலீஷில். இது 95 எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா மேக்ஸில். இந்த மாதிரி எந்த இதில் அப்படிங்கிறத நம்ம இதில் ஈஸியாக பார்க்கலாம். மார்க்ஸ் எது மேக்ஸிமம் மார்க்கு அதே மாதிரி மினிமம் மார்க் பார்க்குறதும் இதில் பார்க்கலாம். கர்சரை வச்சுட்டு இந்த ஆட்டோ சம்மில் போயிட்டு மினிமம் கொடுத்தீங்கன்னா அதே செல் ரேஞ்ச் கொடுங்க F2 வரைக்கும் என்டர்.
மினிமம் மார்க்ஸ் வந்து 78. ஜஸ்ட் கிளிக் அண்ட் ஃபில் பண்ணீங்கன்னா எல்லாருக்கும் அதே மாதிரி. ஸோ இதுதான் வந்து மினிமம் மேக்ஸிமம் வந்து பார்க்கக்கூடிய மெத்தட் இங்கே இருக்கு. சரியா, சம் ஆவரேஜ் கவுண்ட் நம்பர்ஸ் மினிமம் மேக்ஸிமம் ரெண்டு ரைஸ் பண்ணுங்க. இன்னும் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு, நம்ம அதை அடுத்து பார்ப்போம். ஓகே, சரி, இது எல்லாமே நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தது. ஸோ இதில் இப்போ உங்களுக்கு வந்து இப்போ சாட்டர்டே சண்டே 2 நாள் லீவ் இருக்கனால நீங்கள் வந்து இந்த டாஸ்க் கொஞ்சம் பண்ணுங்க. ஒரு பட்ஜெட், உங்கள் வீட்டுக்கான ஒரு பட்ஜெட் இது போடுங்க. ஒரு ஒர்க் ஷீட்டில் உங்களோட இன்கம், ஒரு மாதத்துக்கான இன்கம் அல்லது ஒரு வீக் 1 டே ஏதாவது நீங்கள் ஒன்று செட் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டுக்குள்ளே எவ்வளோ வருமானம் வருது அப்படிங்கிறதையும் ஒரு எக்ஸ்பென்ஸாக ஒரு இதில் வைங்க. எதுக்கு நீங்கள் ஒவ்வொரு எவ்வளோ சாப்பாட்டுக்கு எவ்வளவு, அப்புறம் ரெண்ட்டுக்கு வீட்டு வாடகை எவ்வளோ, இந்த மாதிரி என்னென்ன எக்ஸ்பென்ஸ் வரும்னு நினைக்கிறீங்களோ அந்த எக்ஸ்பென்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு பட்ஜெட் போடுங்க. ஒரு பட்ஜெட் ஒர்க் ஷீட் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதை வச்சு எப்படி சார்ட் போடுறதுலாம் நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல பார்ப்போம். அதை பேஸ் பண்ணி நீங்க இந்த பட்ஜெட்டும் ஒன்று போட்டு பார்த்துக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு பேலன்ஸ் ஷீட் கிடைக்கும். நம்ம எவ்வளோ வருது, நம்ம எவ்வளோ செலவு பண்றோம் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்காக நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதே மாதிரி இன்னொரு டேட்டா என்னன்னா, ஓகே, இது வந்து அதுக்கான எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த ஒரு பட்ஜெட் ஒர்க் ஷீட் மட்டும் நீங்க ஒரு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. கீழே அது எல்லாமே அதில் என்னென்ன நீங்க பண்ணணுங்கிறத கீழே உள்ள கொடுத்துருக்கோம். ஸோ என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு இன்கம் அப்படிங்கிறது என்னன்னா உங்களோட சேலரி, இல்லை ஃப்ரீலான்ஸாக நீங்கள் ஒர்க் பண்ணுறது, இல்லை வேற ஒரு விஷயங்கள்ல இருந்து வர்றது, இந்த மாதிரி வர்றதுலாம் உங்களுக்கான வருமானம். எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கிறது வந்து உங்களோட ரெண்ட்டு, வீட்டு மளிகை ஜாமான், இந்த மாதிரி ஒரு குடும்பத்துக்கு என்னென்ன செலவு வருமோ அது எல்லாத்தையும் போட்டு வருமானம் எவ்வளோ இருக்குது, செலவு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத ஒரு 2 காலத்தில் போட்டு நீங்கள் பேலன்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணி. ஸோ நம்ம ஏற்கனவே இதை நீங்கள் வந்து ஒரு எக்ஸல் ஒரு டேட்டாவாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு அதில் எவ்வளோ டோட்டல் இன்கம் இருக்குது, டோட்டல் எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ வந்திருக்கு, நெட் இன்கம் எவ்வளவு அப்படிங்கிறதெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் கால்குலேட் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு வாங்க சாட்டர்டே சண்டே அதை யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம்னா, இன்னைக்கு ஃபார்மேட்டிங் எக்ஸல் ஒர்க் ஷீட்ஸ் அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் பார்ப்போம். இதை பற்றி ஆல்ரெடி அன்னைக்கு கொஞ்சம் பார்த்தோம். அந்த கீழே எக்ஸலோட ஷீட் நேம் கொடுக்கறத மட்டும் எப்படி கலர் சேஞ்ச் பண்ணுறது, அப்புறம் வந்து அந்த கீழே பார்த்தோம் இல்லையா, எப்படி அடிஷ்னலாக ஷீட் வேணும் இதை கிளிக் பண்ணி பண்ணுறது, ரீநேம் பண்ணுறது, அந்த ஷீட்டுக்கு பேக்ரவுண்ட் கலர் கொடுக்குறது, இதெல்லாம் இந்த ஷீட் நேமுக்கு மட்டும் பார்த்தோம். அதே மாதிரி நம்ம உள்ள இந்த டெக்ஸ்ட்டுக்கு எப்படி கலர் கொடுக்கறது, இந்த மாதிரி பார்டர்ஸ் எப்படி போடுறது, இது எல்லாத்தையும் இன்னைக்கு கொஞ்சம் பார்ப்போம். ஸோ அதில் இன்னைக்கு நம்ம மெயினாக பார்க்க போகிற விஷயங்கள் வந்து டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங்கில் எப்படி ஃபாண்ட் ஸ்டைல்ஸ் சேஞ்ச் பண்ணுறது, அது உங்களுக்கு தெரியும். நமக்கு இங்கே ஃபாண்ட்டில் யூஸ் பண்ணி நம்ம பண்ணுவோம். சைஸு, கலரு, அலைன்மெண்ட்டு, இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஆல்ரெடி நீங்கள் கற்றுக்கிட்டலாம். உங்களுக்கு நீங்கள் வேர்டில் என்ன படிச்சீங்களோ அதே தான். நீங்கள் வந்து உங்கள் செல்லை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே வந்து இன்னொரு காலம் போட்டேன். ஓகே, இப்போ இதுதான் என்னோட டேட்டா. ஸோ இந்த டேட்டாக்கு வந்து எனக்கு என்ன ஃபாண்ட் வேணுமோ நான் யூஸ் பண்ணிக்குவேன். நீங்கள் எப்படி வேர்டில் யூஸ் பண்ணீங்களோ அதே மாதிரி இங்கேயும் நீங்கள் உங்களுக்கு தேவையான மாதிரி ஃபாண்ட் ஸ்டைல் எல்லாமே நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். ஃபாண்டோட சைஸ், அதே மாதிரி அதோட அலைன்மெண்ட்டு, கலர் எல்லாமே நீங்கள் இங்கே வந்து சேஞ்ச் பண்ணணும். சரியா, அது உங்களோட உங்களுக்கு எப்படி வேணுமோ அது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணணும். அது மாதிரி செல்லோட பேக்ரவுண்ட் கலர் கொடுக்குறதுனாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த கீழே பார்த்தீங்கன்னா வேர்டில் வந்து புதுசாக உள்ளதுன்னா இது மட்டும்தான், இந்த பார்டர். இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்க. இப்போ நீங்கள் இது நார்மலாக இது அப்படியே பிரிண்ட் போட்டிங்கன்னா இந்த நம்பர் மட்டும்தான் வரும், இந்த ஒவ்வொரு கட்டத்தோட பார்டர் வராது. ஸோ பார்டர் வந்து இது இங்கே கிரிட் லைன் சொல்லுவோம். இந்த மாதிரி கிரே கலரில் இருக்கிற இந்த லைனுக்கு பேர் வந்து கிரிட் லைன். இதை வந்து நம்ம வந்து ஒன்லி சிஸ்டத்தோட டிஸ்பிளே மட்டும் தான் தெரியும். இதை நான் அப்படியே பிரிண்ட் கொடுக்குறேன். பிரிண்ட்ல போயிட்டு ஃபைலில் போயிட்டு பிரிண்ட் கொடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இங்கே பிரிண்ட்ல நமக்கு வந்து ப்ரிவியூ காட்டும் போது காட்டும். இங்கே பாருங்க, இது மட்டும் தெரியுது, மேலே உள்ளதுக்கெல்லாம் பார்டர் தெரியல பார்த்தீங்களா, ஏன்னா அது திரும்ப எல்லா ஃபார்மேட்டை கிளியர் பண்ணுறேன். ஃபார்மேட்டை கிளியர் பண்ணுறதுக்கு இந்த கிளியருங்கிற ஆப்ஷன் இங்கே இருக்கும். அதில் போய் கிளியர் ஃபார்மேட்ஸ் கொடுத்தோம்னா எல்லா ஃபார்மேட்டையும் எனக்கு ரிமூவ் பண்ணும். ஓகே, இப்போ நான் போய் பிரிண்ட் கொடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். ஃபைலில் போயிட்டு பிரிண்ட் பார்த்தீங்களா, வெறும் இந்த டேட்டா மட்டும்தான் இருக்குது. அந்த ஒவ்வொரு டேட்டா ஒவ்வொரு பாக்ஸுக்குள்ளே இருந்துச்சு.
அந்த கிரிட் லைன் வந்து நமக்கு பிரிண்ட் அவுட்ல வந்து வராது. ஸோ அப்போ நமக்கு பிரிண்ட் அவுட்லயும் எனக்கு பார்டர் வரணும் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு பாக்ஸுக்கும் வந்து பார்டர் கொடுக்கணும். பார்டர் கொடுத்தா மட்டும்தான் நமக்கு வந்து பிரிண்ட் அவுட்ல வந்து வரும்போது நமக்கு பார்டர் வரும். ஸோ அந்த மாதிரி நம்ம எப்படி வேர்டில் வந்து டேபிளுக்கு பார்டர் போட்டோமோ அதே மாதிரி வந்து இங்கே எக்ஸல்லையும் பார்டர் போடணும். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் செல்ல ரேஞ்சை வந்து செலக்ட் பண்ணிக்கணும். எப்படி எந்த செல்ல இருந்து எந்த செல் வரைக்கும் நீங்கள் டேட்டா இருக்கோ அதுக்கு மட்டும் நீங்கள் ஃபார்மேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா வச்சுக்கோங்க மொத்தமாக ஃபார்மேட் பண்ணீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் ஒரு சீட்டில் வந்து எத்தனை ரோ இருக்குது எத்தனை காலம் இருக்குது அப்படின்னு. அப்போ 10 லட்சம் செல்லுக்கு நீங்கள் வந்து கலர் ஃபார்மேட் பண்ணீங்கன்னா உங்கள் ஃபைலோட சைஸ் வந்து ரொம்ப பெருசாக போகும். அதனால ஜஸ்ட் நீங்கள் வந்து எந்த டேட்டா ஃபார்மேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி தான். எந்த செல்லுங்கிற ஸ்டார்ட் பண்ணோம் அங்கே வந்து கிளிக் அண்ட் ட்ராக் அண்ட் ட்ராப், அந்த கிளிக் அண்ட் ட்ராக்ல வந்து கிளிக் பண்ணிட்டு ட்ராக் பண்ணிங்கன்னா அப்படியே டேட்டா வந்து செலக்ட் ஆகும். ஸோ நான் என்னோட டேட்டா ஃபுல்லாக செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ போயிட்டு இந்த மேலே பார்த்தீங்கன்னா இந்த பார்டருங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து இங்கே எக்ஸலில் மட்டும்தான் இருக்கும். வேர்டில் வந்து இது ஆல்மோஸ்ட் இருக்காது. வேர்டில் வந்து அந்த ஃபாண்ட்டில் அந்த ஆப்ஷன் இருக்காது. எக்ஸலில் தான் இந்த ஃபாண்ட்டில் பார்டருங்கிற ஆப்ஷன் இங்கே இருக்கு. இதை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு பார்டர் வந்து எப்படி வேணும், நம்ம வேர்டில் எப்படி பார்டர் போட்டோமோ அதே மாதிரி தான். ஸோ இதில் பாட்டம் கீழே எல்லா இதுக்கும் எனக்கு கீழே மட்டும் பார்டர் மட்டும் வந்தால் போதுன்னா பாட்டம் பார்டர் போட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் கீழே இங்கே மட்டும்தான் ஒரு கோடு வரும். கீழே வந்து மட்டும் ஒரு கோடு வந்துருக்கு பார்த்தீங்களா, பிரிண்ட் பிரிவியில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். போயிட்டு பிரிண்ட் கீழே மட்டும் திவ்யா கீழே ஒரு கோடு வந்திருக்கா. ஏன்னா நான் என்ன சொல்லிருக்கேன்னா நான் செலக்ட் பண்ண ரேஞ்சில் எனக்கு பாட்டம் பார்டர் மட்டும் வேணும்னு கேட்டனால மொத்தமாக இதுக்கு பாட்டம் பார்டர் போட்டுருக்கு. இல்லை எனக்கு வந்து டாப் பார்டர் லெஃப்ட் பார்டர் மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். ஆல் பார்டர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் உங்கள் எல்லா செல்லுக்கும் பார்டர் போடும். அதனால இது முக்கியமான ஆப்ஷன். இதை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் பார்டர் கொடுத்தா மட்டும்தான் நமக்கு ஃபுல்லாக எல்லாத்துக்கும் போகும். இப்போ நீங்கள் எப்படி பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கட்டமாக கரெக்டாக வந்திருக்கா. ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து ஃபார்மேட் பண்ணக்கூடியதில் முக்கியமான ஆப்ஷன் பார்டர் கொடுத்து இது செலக்ட் பண்ணிக்கிறணும். அப்புறம் இந்த பார்டர் ஆப்ஷன் இந்த ஆப்ஷனில் போயிட்டு ஆல் பார்டர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா வந்துடும். எனக்கு அவுட்லைன் மட்டும் திக்காக வேணா திக் அவுட் சைட் கொடுத்து அவுட் சைட் மட்டும் திக்காக இருக்கும். பிரிண்ட் அவுட் இருக்கும்போது உங்களுக்கு கிளியராக அந்த டேபிளில் மட்டும் தனியாக காட்டும். இந்த மாதிரி சரியா, இந்த மாதிரி ஆப்ஷன் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்டர் போடுற ஆப்ஷன். இது நீங்கள் வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க. இப்போ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. நார்மலாக நம்ம எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறது ஆல் பார்டர் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, அதே மாதிரி இப்போ அடுத்து நம்பர் ஃபார்மேட்டிங். எக்ஸல் பொறுத்த வரைக்கும் நிறைய ஃபார்மேட்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் இருக்கு. கரன்சி, பர்சன்டேஜ், டேட்டு எக்ஸெட்ரா நிறைய ஃபார்மேட் ஆஃப் நம்பர் ஃபார்மேட்டிங் இருக்கு. அது எப்படின்னு பார்ப்போம். சப்போஸ் இப்போ நீங்கள் வந்து நம்ம மார்க் டைப் பண்ணியிருக்கோம், ஆவரேஜ் போட்டோம். ஆவரேஜில் வந்து 8 பாயிண்ட் சம்திங் ஒரு டிஜிட் மட்டும் தான் எனக்கு வந்திருக்கு. எனக்கு வந்து நிறைய 2-3 டிஜிட் வரணும் அப்படின்னா அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டெசிமல் பாயிண்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அதுக்கு என்ன ஆப்ஷன் இருக்குன்னா இங்கே மேலே பார்த்தீங்கன்னா நம்பர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா. இதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஃபுல்லாக. இதில் டெசிமல் பாயிண்ட் வந்து இப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரே ஒரு டிஜிட் மட்டும் இருக்கு. எனக்கு இதை கூட்டணும்னா இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணணும், இன்க்ரீஸ் டெசிமல். கூட்டினீங்கன்னா உங்களுக்கு இந்த செல்ஸோட மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். இன்க்ரீஸ் டெசிமல்னா ஒரு டிஜிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். சரி, இன்னொரு டிஜிட் வேணால் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இன்க்ரீஸ் பண்ணால் 0 ஆட் ஆகிட்டே வரும். ஸோ உங்களுக்கு இல்லை குறைக்கணும்னா இது டிகிரீஸ் டிகிரீஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த டெசிமல் டிஜிட்ஸ் வந்து எவ்வளோ வேணுமோ அது கூடவோ குறையவோ வைக்கிறோன்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி இப்போ கட் ஆஃபில் பாருங்கள் நிறைய எவ்வளோ நம்பர்ஸ் உங்களுக்கு தேவையில்லை கட் ஆஃபில். அப்போ டிகிரீஸ் கொடுத்தீங்கன்னா 2 டிஜிட்ஸோட நம்ம படிக்கலாம். ஸோ இது மாதிரி நம்ம மொத்தமாக ஒரு செல்லுக்கு மட்டும்தான் ஒரு செல்லை மட்டும் கிளிக் பண்ணிட்டு போய் பண்ணணும். குரூப் ஆஃப் செல்லும் பண்ணும்போது அந்த ரேஞ்ச் ஆஃப் செல்ஸை வந்து நம்ம செலக்ட் பண்ணிட்டு தென் இங்கே வந்து நம்ம ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணணும். இப்போ இதுலேயே வந்து இப்போ சப்போஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபீ பே பண்ணிட்டாங்களா, அட்மிஷன் ஃபீஸ் ஒட்டுமொத்தமாக ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன். கொஞ்சம் நம்பர்ஸ் வித்தியாசமாக வரணுங்கிறதுக்காண்டி ஒரு 50 ரூபாய் கூட கூட்டி போட்டிருக்கேன். சரி, ஓகே. இப்போ எனக்கு வந்து என்னன்னா 2000 அப்படிங்கிறது வந்து என்ன அமௌண்ட்டு அப்படிங்கிறது எனக்கு வந்து அமௌண்ட்டுங்கிறத காட்டணும் இல்லையா. அப்போ என்ன பண்ணணும்னா இங்கே
இந்த டெசிமல் இன்க்ரீஸ் டெசிமல் அண்ட் பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ண மாதிரி அதுக்கு முன்னாடி இது வந்து 1000 செப்பரேட்டர் கமா. நம்ம எழுதும் போது எழுதும் இல்லையா, 3 டிஜிட் முடிஞ்சோன்னா ஒரு கமா போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கமா ஸ்டைல் வந்து நீங்க நியூமெரிக்கல் வேல்யூல கொடுக்கணும்னு இதை யூஸ் பண்ணிக்கலாம். 2000 வந்துச்சா கரெக்டா ஒரு அமௌண்ட் மாதிரி டீடைல் கொடுத்துருவாங்க. ஸோ அதே மாதிரி கிளிக் இதே ஃபார்மேட் எனக்கு கீழே வரணும்னா நீங்க எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிட்டு இந்த கமா யூஸ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அதே மாதிரி எல்லாம் வச்சிருக்கேன். சரி, ஆனால் இதுக்கு முன்னாடி எனக்கு வந்து இது அமௌண்ட்டுங்கிறனால எனக்கு வந்து ருபீஸ் வரணும் அப்படின்னா அப்போ இந்த டாலர் சைன் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ நான் இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு ரூபாய் போடணும் இல்லை டாலர் போடணும், இதை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன மாதிரியான எந்த கண்ட்ரியோட காயின் கரன்சி சிம்பிள் வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு யூஎஸோட டாலர் வேணும்னா யூஸ் பண்ணணும்னா எல்லாத்துக்கும் டாலர் வந்துடும். இல்லை எனக்கு வந்து இந்தியன் கரன்சியோட ருபீஸ் போடணும் அப்படின்னா இதில் இருக்கான்னு பாருங்க. இல்லைன்னா மோர் அக்கௌண்டிங் ஃபார்மேட்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும். அதில் போனீங்கன்னா இந்த சிம்பிள் இருக்கு இல்லையா, அதில் டாலர் இருக்கு. இதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லா கண்ட்ரியோடதுமே இருக்கும். அதில் இந்தியா 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 இந்தியாவே இல்லை இல்லை போயிடுச்சா? வேலைக்குலாம் இருக்கு. இந்தியன் ஐ திங்க் ருபீஸ்ல வரும்னு நினைக்கிறேன். தமிழ் இந்தியான்னு பாருங்க. இதை கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம ருபீஸ் சிம்பிள் வந்து வந்துடும். ஓகேவா? ஸோ இதான் வந்து ஜஸ்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிட்டு இந்த டாலர் சைனில் போய் கிளிக் பண்ணிங்கன்னா டாலர் சைன் தான் வரும். வேற சைன் வேணும்னு கேட்டீங்கன்னு இந்த பக்கத்தில் உள்ள ஆரோவில் கிளிக் பண்ணி மோர் அக்கௌண்டிங் ஃபார்மேட்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு இந்த சிம்பிளில் போயிட்டு நீங்கள் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. அது உங்களுக்கு கீழே வந்து தமிழில் வருது, தமிழ் இந்தியான்னு வருது. அதில் போய் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ எந்த மாதிரி என்ன லாங்குவேஜ் என்ன கரன்சி இது ரெண்டுமே நீங்கள் பாருங்க. ருபீஸில் பாருங்க, ருபீஸ் தமிழ்னு வருதா, ஸ்ரீலங்காவுக்கு வந்து ஸ்ரீலங்காவோட கரன்சி, எல்லா கரன்சியும் வரும். பஞ்சாபியில் வருது, எது வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு வந்து இப்போ நம்ம தமிழ் ருபீஸ் இது வச்சுருக்கோம், அதனால நமக்கு இந்த சிம்பிள் வருது. ஓகே, ஸோ அதே மாதிரி வந்து இந்த அக்கௌண்டிங் இப்போ நம்ம வந்து இப்போ நம்பர் ஃபார்மேட்டில் அக்கௌண்டிங் மட்டும்தான் பார்த்துருக்கோம். ஸோ இந்த இதில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்களேன், இது எல்லாமே நம்பர் ஃபார்மேட் தான். எக்ஸலில் நம்பர்ஸ் வந்து இத்தனை டைப் ஆஃப் ஃபார்மேட்டில் வந்து நம்மளால டேட்டாவாக கொடுக்க முடியும். எக்ஸலில் நம்பராக கொடுக்கக்கூடிய தகவலை இத்தனை வகையாக நம்ம கொடுக்கலாங்கிறது தான் இங்கே நம்பர்ஸ் அப்படிங்கிறத நம்ம காட்டுறாங்க. அதில் என்னென்ன இருக்குங்கிறதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஜென்ரல் அப்படிங்கிறது வந்து இது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபார்மேட் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட் நம்பரு அப்படின்னு இருக்கிறீங்க அப்படின்னா அங்கே வந்து அது நம்பரும் வரும் எழுத்தும் வரும், மிக்ஸ்டாக இருக்கும். அந்த மாதிரி தான் வந்து உள்ளதான் என்ன சொன்னால் நோ ஸ்பெசிஃபிக் ஃபார்மேட்டாக இருக்கிறது வந்து ஜென்ரல் ஃபார்மேட் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை நான் வந்து நம்பர்ஸ் மட்டும்தான் அடிக்கிறேன், மார்க் என்ட்ரி பண்ணுறது, ஆவரேஜ் போடுறது, டோட்டல் போடுறது, இந்த மாதிரி கரன்சி அமௌண்ட் ஃபீஸ் அமௌண்ட்டை வந்து நம்ம என்ட்ரி பண்ணுறது, இது எல்லாமே என்ன சொல்லுவாங்கன்னா நம்பர்னு சொல்லுவாங்க. கரன்சி வேற, நம்பர் நம்ம கொடுக்கறது வந்து வெறும் நம்பரா மட்டும் இருந்துச்சுன்னா அப்போ அதை வந்து நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன நம்பரா வேணாலும் இருக்கலாம், கரன்சியாகவும் இருக்கலாம், டேட்டாவும் இருக்கலாம். சரிங்களா? அதை நம்பர்னு சொல்லுவோம். கரன்சி அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம கரன்சி அண்ட் அக்கௌண்டிங் 2 ஆப்ஷன் இருக்கு. கரன்சி அப்படிங்கிறது போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கரன்சியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதான் கரன்சி. இல்லை மோர் அக்கௌண்டிங் ஃபார்மேட்ஸில் இப்போ இங்கே வந்தீங்கன்னா இதான் ஜென்ரல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பிள். இது வந்து ஒரு இதை வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் என்னென்ன ஃபார்மேட்ஸ் இருக்குங்கிறத கூட அதை நீங்கள் பார்த்துருக்கோம். ஸோ ஜென்ரல்னா வெறும் நம்பர் இருக்கும், டெக்ஸ்ட் மிக்ஸ் ஆகி வரும். அப்படிங்கிறது நார்மலாக வரும் டெக்ஸ்ட் நம்பர்ஸ் டெக்ஸ்ட் டைப் பண்ணுறது பேர் ஜென்ரல்னு சொல்லுவோம். நம்பர்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி என்டர் பண்ணுறோம் ஒரு டெசிமல் பாயிண்டோட. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மைனஸ்லையோ -100 இந்த மாதிரி மைனஸ் வேல்யூ வித் டெசிமல் பாயிண்டோ, இல்லை ப்ளஸில் வந்து டெசிமல் பாயிண்டோ, வித்தின் ப்ராக்கெட்டுக்குள்ளே ஒரு நம்பர் கொடுக்குறதோ, அந்த மாதிரி நம்பர்ஸ் வந்து என்டர் பண்ணுறதுலாம் என்ன சொல்லுவோம்னா
நமக்கு வந்து சாம்பிள் ஆஃப் நம்பர் எத்தனை டெசிமல் பாயிண்ட் வேணுங்கிறத நம்ம இதில் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 1000 செப்பரேட்டர் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் என்னன்னா இதில் 1000 செப்பரேட்டர் உங்களுக்கு எப்படி வரும் பார்த்தீங்கன்னா 3 டிஜிட்டாக தான் மோஸ்ட்லி வரும். 3, 2 நம்ம இந்தியன் ஃபார்மேட்லாம் இதில் மோஸ்ட்லி வராது. ஓகே, இது வந்து கரன்சியை பொறுத்த வரைக்கும். கரன்சியில் வந்து இந்த மாதிரி கரன்சியில் வந்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம். கரன்சியில் வந்து நம்ம டெசிமல் பாயிண்ட் எவ்வளோனாலும் வச்சுக்கலாம். அதே மாதிரி வந்து உங்களுக்கு எந்த நாட்டோட கரன்சி வேணுமோ அதையும் நீங்கள் இதில் கிளிக் பண்ணி மேனுவலாக செலக்ட் பண்ணிக்கிற முடியும். அக்கௌண்டிங் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அக்கௌண்டிங்லேயும் உங்களுக்கு மோரலஸ் உங்களுக்கு கரன்சி மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் என்ன நாட்டோட கரன்சி வேணாலும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி டேட் வச்சிங்கன்னா டேட் வந்து நமக்கு எக்ஸலில் வந்து ஒரு நிறைய ஃபார்மேட்ஸ் ஆஃப் டேட் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து மந்த்து, அப்புறம் டேட்டு, அப்புறம் இயர் வர மாதிரி கொடுக்குது. இந்த மாதிரி என்ன கிழமைங்கன்னு ஆரம்பிச்சு அந்த டேட்டோட என்ன கிழமைங்கிறது வர்றது மாதிரி டேட்டு ஃபார்மேட் கொடுக்குது. இல்லை எனக்கு மந்த்தும் டேட்டு மட்டும் வந்த மாதிரி கொடுக்குறது. இந்த மாதிரி என்ன மாதிரி ஃபார்மேட் நமக்கு வேணுமோ எல்லாமே நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? அதனால் நீங்கள் ஒரு டேட் என்டர் பண்ணிவிட்டு இதில் வந்து நீங்கள் என்ன மாதிரி ஃபார்மேட் வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு உங்கள் டேட்டா வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். டேட் மட்டும் இல்லாமல் டேட் அண்ட் டைம் கூட கொடுக்கலாம். மந்த்தும் வருஷம் மட்டும் கொடுக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஃபார்மேட்ஸ் வந்து இங்கே இருக்குது. இதெல்லாம் என்னென்னா லொக்கேஷன் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸோட ஃபார்மேட்டில் இருக்குது. நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த நாட்டோட ஃபார்மேட்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நாட்டோட ஃபார்மேட்டுக்கு கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸ் தான் நமக்கு நியூஸ் எல்லாம் யூஸ் பண்ணணும், நமக்கு அது இருக்குது. நமக்கு இந்தியன் ஸ்டைலில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் இந்தியனோட ஸ்டைல்ஸ் வச்சிங்கன்னா நம்ம இந்தியன் ஃபார்மேட்டில் உள்ளது மாதிரி வரும். போயிடுச்சா? இஸ்லாம், இந்தோனேஷியா தான் வரும். கன்னடா, காஷ்மீரி, தமிழ்ல தான் லாங்குவேஜ் பேசிக்காக வருது. ஸோ தமிழ் இருக்குங்க. தமிழ் இந்தியா தமிழில் வருது பாருங்க டேட்டு மேலே. நம்ம இங்கே இந்தியாவில் வந்து தமிழ்நாட்டில் எப்படி நம்ம டேட்லாம் என்டர் பண்ணுவோம்? மோஸ்ட்லி வந்து 14 இன்னைக்கு டேட் அப்படின்னா 31.5.24 அப்படின்னு போடுவோம். அந்த மாதிரி நீங்கள் என்டர் பண்ணுறதா இருந்தால் கூட இந்த மாதிரி ஃபார்மேட்டை வச்சு நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஒவ்வொரு ஏரியாவில் வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணுவோம், ஈவன் நீங்கள் பியூரான தமிழில் டேட் என்டர் பண்ணுறதா இருந்தால் கூட நீங்கள் இந்த ஆப்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து எக்ஸல் வந்து ஒரு டேட்டுக்கு மட்டும் வெரைட்டி ஆஃப் ஃபார்மேட்ஸ் இருக்குது. நம்ம லொக்கேஷன் ஸ்பெசிஃபிக்காக இந்த நம்பர் ஃபார்மேட்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸலில் டைப் பண்ண சொன்னேன், டேட்டு வந்து அவங்க எக்ஸல் ஃபார்மேட்டில் டைப் பண்ணலை, அவங்க பாட்டில் புள்ளி வச்சு டைப் பண்ணிட்டாங்க, எனக்கு வந்து டேட்டா தப்பாக இருக்குது, நான் திரும்ப உட்காந்து எல்லா டேட்டையும் டைப் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் தேவையில்லை. அவங்க புள்ளி வச்சு டைப் பண்ணியிருந்தா கூட அதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஃபார்மேட் வச்சுட்டிங்கன்னா அது டேட்டா எடுத்துக்கும். சரியா? ஏன் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியுதுங்களா? இப்போ வேணா இதில் டேட்டா பற்றின ஒரு ஆப்ஷன் போடுறேன். சாரி, இன்சர்ட் சரி டேட்டா பற்றி. சரி, இப்போ டேட்டா பற்றினா இதில் வர்றது எல்லாமே எனக்கு டேட்டா தான் வரணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 28/09/1998 அப்படின்னு கொடுக்குன்னு கிளிக் இந்த இப்போ நான் ஒரு டேட்டு டைப் பண்ணிட்டு கிளிக் பண்ணேன்னா மேலே ஜென்ரல் ஃபார்மேட்டிங்கில் தான் இருக்கு. நான் என்ன பண்ணுவேன்னா என்னோட ஸ்டைல் என்னன்னா நான் வந்து தமிழ்நாட்டில் வந்து 28.09.98 அடிச்சேன்னா எனக்கு டேட்டா எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படின்னா இந்த செல் ரேஞ்ச் அப்புறம் நான் செலக்ட் பண்ணிட்டு இதில் போயிட்டு மோர் நம்பர் ஃபார்மேட்ஸ் இந்த ஃபார்மேட்டில் நல்லா காமிச்சிக்கோங்க. ஜென்ரலுக்கு வேற ஒரு காம்போ பாக்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணி கீழே லாஸ்ட்டாக வந்து மோர் நம்பர் ஃபார்மேட்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. அதுக்குள்ள டேட் தான் பண்ணுறோம், அதனால டேட்டுக்கு வந்துடுங்க. கீழே லொக்கேஷனில் வந்து தமிழ்நாடு அப்படிங்கிறது, தமிழ் இந்தியாங்கிறத வச்சுட்டு எந்த ஃபார்மேட்டில் நமக்கு பழக்கமாக இருக்கீங்களோ நீங்கள் அந்த ஃபார்மேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் புள்ளி வச்சு தான் டைப் பண்ணுவேன்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருக்கேன். அவ்வளோதான், டேட்டு மாறிச்சா? ஸோ இப்போ நீங்கள் வந்து 28.09.98 அப்படின்னு கொடுத்தாலும் அதையும் டேட்டா எடுத்துக்கணும்.
சரிங்களா? ஒரு ப்ராப்ளம் வராது. சப்போஸ் நீங்க வந்து இப்போ நான் இங்க வந்து 99 போட்டேன், இரண்டையும் செலக்ட் பண்ணிட்டு அப்படியே ஃபில் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கேற்ற மாதிரி டேட் ஆட்டோமேட்டிக்காக அது டேட்டா எடுத்துக்கிட்டு எப்படி பிரிண்ட் ஆயிருக்கு பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட் டேட் இப்படி வந்திருக்கு, செகண்ட் டேட் இப்படி வந்திருக்கு. அந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். எனக்கு யூனிஃபார்மாக ஒரே ஃபார்மேட்டில் எனக்கு வேணும்னாலும் நீங்கள் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு என்ன ஃபார்மேட் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபார்மேட்டில் போய் இப்போ நீங்கள் எப்படினாலும் மாற்றிக்கலாம். எனக்கு வந்து இப்போ நீங்கள் வேர்ல்டில் மாதிரி ஸ்டைலில் மாற்றணும், கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். அப்படி மாத்திரம்னா நீங்கள் மொத்தமாக எப்படி வேணுமோ இந்த ஸ்டார்ட் டேட்டில் கொடுத்தீங்கன்னா கூட உங்களுக்கு மாறிக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டேட் ஃபார்மேட்டை வந்து இந்த இதில் கிளிக் பண்ணி மோர் நம்பர் ஃபார்மேட்ஸில் போயிட்டு பண்ணிக்கலாம். சரி, இப்போ இதில் நான் வந்து காம்போ இன்னொரு ஆப்ஷன் அன்னைக்கு சொன்னேன், ஃபில்டர்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தோமான்னு தெரியல. இதில் ஃபில்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இது கிளிக் பண்ணோம்னா நமக்கு ஃபில்டர் ஆயிரும். அதில் நமக்கு என்ன டேட்டா வேணுமோ அதை மட்டும் பார்த்துக்கலாம். இது டேட்டா வரல. சரி, இதுதான் வந்து இங்கே ஃபார்மேட்டில் மோர் நம்பர் ஃபார்மேட்ஸில் இப்போ டேட் பார்த்தோம். அதே மாதிரி டைம் உங்களுக்கு என்ன வச்சிருக்கிற லொக்கேஷனுக்கு எப்படி யூஸ் பண்ணுமோ அது மாதிரி அது மாறிக்கும். பட் இதில் டிஃபால்ட்டாக உள்ளது வந்து இங்கிலீஷ் யுனைடெட் ஸ்டேட்ஸ் தான் இருக்கும், அதை வச்சுக்கோங்க. அதான் வந்து உங்களுக்கு ஏன்னா எல்லா ஃபார்முலாஸ் எல்லாம் அதிகமாக அவங்க யூஸ் பண்ணுறது வந்து இந்த ஃபார்மேட் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் இந்த ஃபார்மேட்டே வந்து எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கோங்க. டைம், அப்புறம் பெர்சன்டேஜில் நமக்கு 2 சிம்பிள், எத்தனை டெசிமல் பாயிண்ட் வச்சுக்கலாம். ஃப்ராக்ஷன்னா மேத்தமெட்டிக்ஸ் இது யூஸ் பண்ணும்போது வரும். அப்போ நமக்கு எப்படி அதை யூஸ் பண்ணணுங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. 1/4 அப்படிங்கிறத 1/4 இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். அதில் அப் டு 2 டிஜிட்ஸில் போகும்போது 21/25 இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி உங்களுக்கு எப்படி 3 டிஜிட்டில் வரும்போது எப்படி கொடுக்கணும், ஹாஃப் அப்படிங்கிறது எப்படி கொடுக்கணும், குவார்டருங்கிறது எப்படி கொடுக்கணும், இந்த மாதிரி எப்படி வேணுமோ நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஃப்ராக்ஷன் எப்படி வருங்கிறத செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து கால்குலேஷன்ஸில் யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி சயின்டிஃபிக்காக யூஸ் பண்ணுறதுல எத்தனை டெசிமல் பாயிண்ட், டெக்ஸ்ட்டாக கொடுக்குறதுல நமக்கு எப்படி டெக்ஸ்ட்டாக வேணாலும் என்டர் பண்ணிக்கலாம். இது நம்மளோட விருப்பம் தான். ஸ்பெஷலில் வந்து என்னன்னா நம்ம இந்த ஃபோன் நம்பர் அடிக்கிறது, பின்கோட் அடிக்கிறது, இந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா அப்போ நீங்கள் இந்த இதில் வந்து லொக்கேஷன் ஸ்பெசிஃபிக்காக செலக்ட் பண்ணிவிட்டு அங்கே என்ன மாதிரி ஸ்பெஷலாக யூஸ் பண்ணுவாங்களோ. இப்போ யுனைடெட் ஸ்டேட்ஸ் இருக்கனால ஜிப் கோட்னு வருது, நம்ம இல்லை இந்தியான்னு வச்சோம்னாக்கா நமக்கு பின்கோடு வரும். தமிழ் இந்தியா அதுக்கு நம்ம ஸ்பெசிஃபிக்காக ஸ்பெஷல் இது எதுவுமே இல்லை இல்லை. அப்படி நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஏதாவது ஸ்பெஷலாக இருந்துச்சுன்னா அது இங்கே வந்து வரும். ஸோ இப்போதைக்கு நம்ம யுனைடெட் ஸ்டேட்ஸில் வந்து ஜிப் கோடு மட்டும் தான் வச்சுருக்காங்க. கஸ்டமில் வந்து நம்ம இன்னும் கஸ்டமைஸ்டாக நமக்கு வேறு ஏதாவது ஒரு ஃபார்மேட் வேணும்னா நீங்கள் இது மாதிரி ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணி யூஸ் பண்ணணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது வந்து நம்ம யாரும் அதிகமாக யூஸ் பண்ண போகிறதில்ல, தேவைன்னா இதை பயன்படுத்தி. ஸோ இந்த மாதிரி வந்து நம்பர் ஆஃப் ஃபார்மேட்ஸ், நம்பரை வந்து எத்தனை டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ஆஃப் ஃபார்மேட்டில் நம்ம டேட்டாவாக எக்ஸலில் வந்து என்ட்ரி பண்ண முடியும். ஓகே, இப்போ தென் இது நம்பர் ஃபார்மேட்ஸில் பார்த்தோம். அப்புறம் ஃபார்முலாஸ், ஓகே, இன்னும் கொஞ்சம் ஃபார்முலாஸ் இருக்கு. இதில் வந்து இஃப் ஃபார்முலா இருக்கு. சப்போஸ் இப்போ நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்டோட மார்க் போட்டிருக்கோம் இல்லையா, அதில் வந்து அவங்களோட பாஸ் ஃபெயில் போடணும் அப்படின்னா அப்போ என்ன பண்ணுறது, அதுக்கு வந்து என்ன சொல்லணும்னா ஒவ்வொரு மார்க்லையும் எல்லா மார்க்லையும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இஃப் இந்த எல்லா மார்க்லையும் தமிழ்ல இருந்து சோசியல் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா மார்க்லையும் அவங்க பாஸ் மார்க் எடுத்திருந்தா மட்டும்தான் அவங்க பாஸ், இல்லைன்னா ஃபெயில் அப்படிங்கிறது. அப்போ இங்கே நீங்கள் வந்து ரிசல்ட்னு நான் ஆட் பண்ணுறேன், ஒரு ஆட் பண்ணிட்டு இங்கே ரிசல்ட்னு போடுறேன். ரிசல்ட் போட்டுட்டேன். இப்போ ரிசல்ட்டுக்கு வந்து நான் என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஃப் ஃபங்க்ஷன். வேர்டில் இல்லை, எக்ஸலு இன்னும் நீங்கள் ஏதாவது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லாம் படிக்க போகிறீங்க அப்படின்னா அப்போ என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இஃப் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இஃப் அப்படின்னா என்னென்னா வந்து இஃப் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா ஆனால், இருந்தால். அப்படி இஃப்னா இருந்தால் அப்படின்னு அர்த்தம். இப்படி இருந்தா அப்படின்னு சொல்றதான் வந்து இஃப்னு சொன்னேன். இஃப்
மார்க் தமிழ் மார்க் கிரேட்டர் தென் 85 அப்படின்னா அவங்க வந்து தமிழ்ல பாஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷன் கொடுத்து அந்த கண்டிஷன் கரெக்டா இருந்தால் அப்படின்னு சொல்ற அந்த இருந்தால் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம வந்து இஃப் யூஸ் பண்றோம். ஸோ அதுக்கு தான் இங்க நமக்கு வந்து இஃப் கண்டிஷன் வந்து யூஸ் பண்றோம். இந்த இஃப் கண்டிஷன் வந்து யூஸ் பண்ணி எப்படி நம்ம ரிசல்ட் போடுறது அப்படின்னு பார்ப்போம். இதான் வந்து கண்டிஷன். இஃப் ஈக்குவல்ட்டுன்னு போட்டுட்டு இஃப்னு போடணும். இஃப்னு போட்டுட்டு நம்ம இந்த செல் ரேஞ்ச் நம்ம எங்க இருந்து எங்க வரை இருக்கோ அந்த செல்லோட வேல்யூலாம் எதுக்கு மேல இருந்தா பாஸ், எதுக்கு கீழே இருந்தா ஃபெயில் அப்படிங்கிறது. அது ட்ரூவா இருந்தா அந்த ஃபர்ஸ்ட் இது பிரிண்ட் ஆகும், ஃபால்ஸா இருந்தா செகண்ட் இது பிரிண்ட் ஆகும். சரியா? நான் ஒரு ஃபார்ம்ல இப்போ நம்ம போட்டு பார்த்தலாம். ஸோ இப்போ நம்ம ஃபார்ம்ல ரிசல்ட் போறதுக்கு ஃபர்ஸ்ட் ஈக்குவல் போட்டுட்டு இஃப் அப்படின்னு சார் இஃப்னு போட்டுட்டு ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. திரும்ப ஓப்பன் ப்ராக்கெட்டுக்குள்ள நம்ம அடிக்கணும், கண்டிஷன் கொடுக்கணும். என்ன கண்டிஷன் கொடுக்கணும்னா தமிழ் மார்க் எங்க இருக்கு, இங்க இருக்கு. ஸோ அதை கிளிக் பண்ணீங்கன்னா அதோட செல்லோட வேல்யூ இங்க வந்துடும். அதோட இப்ப மார்க் வந்து எவ்வளவு இருந்தா பாஸ், கிரேட்டர் தென் 35. 35க்கு சி வந்து C2 தமிழோட மார்க் வந்து 35க்கு மேல இருந்தா பாஸ்ல. தமிழ்ல மட்டும் 35க்கு மேல இருந்தா பாஸா, எல்லா சப்ஜெக்ட்லயும் 35க்கு மேல இருந்தா பாஸ் ஆகும். எப்படி கொடுக்கணும்? எல்லா சப்ஜெக்ட்லயும் எல்லா சப்ஜெக்ட்லயும் இருக்கணும். அப்ப தமிழுக்கு வந்து C2, அப்புறம் இதுக்கு வந்து D2, E2, F2, G2 வரைக்கும் எல்லாத்துலயுமே 35க்கு மேல இருக்கான்னு செக் பண்ணு அப்படின்னு சொல்லணும். இப்போ நான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து A2ல வந்து 35க்கு மேல இருக்கான்னு செக் பண்ணிருக்கேன். இருக்கான்னு பார்த்தது கமா கொடுத்து அடுத்த கண்டிஷன் C2 வந்து இருக்க மாதிரி D2 கிரேட்டர் தென் 35 கமா E2 கிரேட்டர் தென் 35 கமா F2 greater than 35 கமா G2 greater than 35. சரியா? இப்போ கொடுத்ததுக்கு அப்புறம் என்னன்னா இந்த கண்டிஷன், இந்த 5 கண்டிஷனும் மேட்ச் ஆகும். எல்லா சப்ஜெக்ட்லயும் 35க்கு மேல இருந்தாதான் பாஸ், 35க்கு கீழே இருந்தா ஃபெயில். ஸோ இப்போ இது வரைக்கும் என்னன்னா என்னோட லாஜிக் வந்து நீங்க இந்த மாதிரி இஃப் கண்டிஷன் அடிக்கும் போது அதில் வைக்கும் போதே தெரியுது பாருங்க. லாஜிக்கல் டெஸ்ட்னு போட்டிருக்கா. லாஜிக்கல் டெஸ்ட்ல முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு கமா கொடுத்துட்டு இஃப் அந்த வேல்யூ வந்து ட்ரூவா இருந்தா எப்படி, ட்ரூவா இருந்தா என்ன பிரிண்ட் ஆகணும், ஃபால்ஸா இருந்தா என்ன பிரிண்ட் ஆகணுங்கிறத கொடுக்கணும். ஸோ இது வந்து கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா கொட்டேஷனுக்குள்ள டபுள் கோட் கொடுத்துட்டு 2 கோட்டுக்கு நடுவில் என்ன ரிசல்ட் வரும், என்ன கொடுக்கணுமோ அதை கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாஸ். இல்லை அப்படின்னா டபுள் கோட்டுக்குள்ள ஃபெயில். சரிங்களா? இப்ப நான் 5 செல்லோட வேல்யூ 35க்கு மேல இருக்கணும். 35க்கு மேல இருந்துச்சுன்னா அது பாஸ், அப்படி இல்லைன்னா அது ஃபெயில் அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். இதுதான் ஃபார்முலா. சரியா? இந்த ஃபார்முலாவை தான் நாங்க கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு என்டர் அடிச்சிங்கன்னா அவர் பாஸ்னா பாஸ், ஃபெயில். அப்ப எப்படி கொடுங்க முதல்ல செக் பண்ணணும். இந்த மோஸ்ட்லி எக்ஸல்ல வந்து இந்த மாதிரி ஃபார்முலால ப்ராக்கெட்ஸ் தான் ஒரு பெரிய சிக்கலாக இருக்கும். அந்த கண்டிஷன்ஸ் வந்து எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறதுல. ஸோ அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக கொஞ்சம் பார்த்துக்கிட்டீங்கன்னா சரி. ஓகே, வந்துருச்சு. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இஃப்னு கொடுத்து 5 கண்டிஷன் உள்ள கொடுத்துருக்கேன். எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கான்னு அதை செக் பண்ணுது. ஒவ்வொன்றா செக் பண்ணிட்டு எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து பாஸ்ன்னு பண்ணணும், இல்லைன்னா ஃபெயில் பண்ணும். ஸோ இதே மாதிரி தான் எல்லாருக்கும் ரிசல்ட் போனால் ஜஸ்ட் கிளிக் அண்ட் ட்ராப் பண்ணனா எனக்கு
எல்லாருமே பாஸ்ன்னு காட்டுது. யாருக்கா நான் மார்க்கை தப்பா போட்டேன் 24 போட்டாதான் அங்க ஃபெயில்னு வரும். சரிங்களா? நான் வந்து 34 போடுறேன். 65க்கு பதிலாக 34. வச்சுட்டு 34. இங்க பாஸ்ன்னு இருக்கு, கிளிக் பண்ணோடனே ஃபெயில் ஆயிடும். ஏன்னா இங்க கண்டிஷன் வந்து இஃப் கண்டிஷன் வந்து ஃபெயில் தப்பாயிருது இந்த இதுக்கு, அதனால ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து ஃபெயில் பண்ணும். ஸோ இதான் வந்து உங்களோட இஃப் கண்டிஷனை யூஸ் பண்ணி ஒரு ரிசல்ட்டை நம்ம வந்து எடுக்கிறது. இது பாஸ் ஃபெயில் போடுறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணுமா அப்படின்னா இல்லை. நீங்க எந்த கண்டிஷன் கொடுத்து அந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்தா எனக்கு ஒரு ரிசல்ட் வரணும், ஃபால்ஸா இருந்தா எனக்கு ஒரு ரிசல்ட் வரணும் அப்படின்னா அதுக்கு நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது வந்து உங்களோட திங்கிங் தான், உங்களோட தேவை தான். உங்க தேவையை பொறுத்து நீங்க இஃப் கண்டிஷன் வந்து எப்படி வேணாலும் எக்ஸல்ல யூஸ் பண்ணிக்கலாம். பாஸ் ஃபெயில் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி அவங்க வந்து இப்போ நீங்க ஒரு கண்டிஷன் வந்து இருக்கு, ஒரு இன்னைக்கு யார் யார் லேட்டா வந்திருக்கா அப்படின்னு பார்க்க லேட் என்ட்ரிலாம் நமக்கு கொடு அப்படின்னா, அப்போ அவங்க என்ட்ரி டைம்ல வந்து இல்லை என்ட்ரி டைம்ல வந்து டைம் வந்து நம்ம ஆஃபீஸ் டைம் என்ன இருக்கோ அதுக்கு மேலே யார் யாரெல்லாம் என்ட்ரி இருக்காங்களோ அவங்கள போகிற லேட் என்ட்ரின்னு இது பண்ணிடும். இஃப் கண்டிஷன் கொடுத்தீங்கன்னா இஃப் அந்த செல்லோட வேல்யூ டைம் வந்து பிலோ 9:30 இருந்துச்சுன்னா அவங்க வந்து கரெக்டாக என்ட்ரி பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம், என்ட்ரி ஆயிருக்காங்கன்னு அர்த்தம். இஃப் அவங்களோட கிரேட்டர் தென் 9:30 அப்படின்னா அவங்களோட என்ட்ரி டைம் அந்த டைமோட வேல்யூ வந்து 9:30க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா அவங்க லேட் என்ட்ரி அப்படின்னு அது ஃபார்ம் ஆயிடும். ஸோ இது மாதிரி உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி இஃப் கண்டிஷனை யூஸ் பண்ணி நீங்க ஒரு செல்லோட வேல்யூ மட்டும் இல்லை எத்தனை செல்லோட வேல்யூ கொடுத்து வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி கூட நம்ம இப்படி பண்ணலாம். உதாரணத்துக்கு ஆஃபீஸ் டைம் 9:30 வச்சுக்கோங்க. ஆஃபீஸ் டைம் வந்து 9:30. ஆஃபீஸ் அவங்க வந்து உள்ள ஸ்டாஃப் உள்ள வரும்போது பஞ்ச் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த பஞ்ச் இன் டைம் ஆஃபீஸ்க்குள்ள வந்த டைம் அது வந்து லேட் என்ட்ரியா இல்லை என்னங்கிறத சொல்றதுக்கு வந்து ஒரு லேட் என்ட்ரி ஐடென்டிஃபையர். சரியா? இப்போ இவங்க வந்து இங்க வந்து டைம் இன்சர்ட் பண்ண வந்து இங்க கிளிக் பண்ணி டைம் கொடுத்துறேன். டைம் கொடுத்துட்டு நான் இங்க வந்து 9:25 கொடுத்துறேன். ஸோ எனக்கு வந்து காலைல 6 மணிக்கு ஆகும். ஸோ டேட் ஏதோ ஒரு டேட்ல நான் இன்னைக்கு நவம்பர் என்ன கொடுக்குறேன், நவம்பர் கொடுத்தா இன்னைக்கு டேட் வந்துக்கிறேன். 7:29. சரியா? இப்போ நான் கொடுத்துருக்க டேட் வந்து 7:20. இப்போ சப்போஸ் அவங்க வந்து 7:30க்கு மேல வர்றாங்க அப்படின்னா லேட் என்ட்ரி அப்படின்னு காட்டுறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இந்த செல்லோட வேல்யூ வந்து 7:30க்கு மேல போச்சுன்னா எனக்கு லேட் என்ட்ரிக்கு காட்டணும் அப்படின்னா இஸ் ஈக்குவல் இந்த செல்லோட வேல்யூ என்ன அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி இஃப் போடணும். இஃப் ஓப்பன் பிராக்கெட் அந்த செல்லோட வேல்யூ என்ன, செல்லோட வேல்யூ இஸ் greater than 7.30 PM கொடுத்தோம்னா 7:30க்கு மேல யாரு வந்து என்ட்ரி பண்ணாலும் அவங்கள வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா லேட் என்ட்ரி. இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா அவங்கள வந்து லேட் என்ட்ரி அப்படின்னு ஃபில் பண்ணணும். இல்லை அப்படின்னா ப்ரெசன்ட் அப்படின்னு மட்டும் கொடுத்துடணும். ஓகேவா? அந்த பிராக்கெட் இதான் கண்டிஷன். இஃப் B25 வேல்யூ வந்து 7:30க்குள்ள இருந்துச்சுன்னா, சரி 7:30க்குள்ள இருந்தா அவங்க என்ன பண்ணணும்னா 7:30க்கு மேல இருந்துச்சுன்னா லேட் என்ட்ரின்னு கொடுக்கணும், உள்ள இருந்துச்சுன்னா ப்ரெசன்ட்னு கொடுக்கணும். லேட் என்ட்ரி அப்படின்னு ஏன்னா 7:31 ஆயிடுச்சு, அதனால லேட் என்ட்ரின்னு அதை கிளிக் அண்ட் ட்ராப் பண்ணிட்டு நான் இங்க வந்து இதுக்கு பதிலாக நான் வேற டைம் கொடுக்குறேன். 7
524 கிளிக் பண்ணி நான் டைம் கோலன் கொடுக்குறது 7:24:02. இப்போ நான் கிளிக் அண்ட் ட்ராப் பண்ணி வச்சுக்கோங்களேன், ரிசல்ட் போட்டுச்சா. ஏன் அப்படின்னா இந்த இதுதான் நான் சொன்ன இந்த வேல்யூ 7:30க்கு மேலே இருந்தால் தான் அவங்க வந்து ஆப்ஷன், 7:30க்குள்ளே இருந்தால் அவங்க ப்ரெசன்ட். இந்த மாதிரி வந்து நம்ம இந்த இஃப் கண்டிஷன் வந்து நம்மளோட கிரியேட்டிவிட்டியை பொறுத்து எக்ஸல்ல எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணுறது, இந்த இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ரெடி பண்ணக்கூடிய அந்த பட்ஜெட் இதில் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் மண்டே வந்து நம்ம இன்னும் இந்த டேட்டா சார்ட்டிங் எப்படி பண்ணுறது, ஃபில்டரிங் எப்படி பண்ணுறது, டேட்டா வேலிடேஷன், பிவோட் டேபிள் எப்படி போடுறது, இது எல்லாத்தையும் பற்றி சார்ட் கிராஃப் எல்லாம் நம்ம அடுத்தடுத்து வர கிளாஸில் பார்ப்போம். ஸோ இந்த இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த இது நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. இந்த இது உங்களுக்கு ஆல்ரெடி நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்கேன். இதில் வந்து உங்களோட பட்ஜெட், உங்கள் வீட்டோட பட்ஜெட்டுக்கு வந்து ஒரு எக்ஸல் ஷீட்டில் நீங்கள் உங்களோட டோட்டல் எக்ஸ்பென்சஸையும் டைப் பண்ணுங்கள், டோட்டல் இன்கமையும் டைப் பண்ணுங்கள். தென் அதை பேஸ் பண்ணி எவ்வளோ டோட்டல் இன்கம் இருக்குது, எவ்வளோ உங்களுக்கு வந்து டோட்டல் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் இருக்குது அப்படிங்கிறத எனக்கு வந்து நீங்கள் ஒரு இதாக எக்ஸல் ரெடி பண்ணி வச்சுட்டு இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். எல்லாத்தையுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு தென் நீங்கள் வாங்க, நம்ம மண்டே வந்து அடுத்த கிளாஸ் பார்ப்போம். ஸோ ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க, இல்லைன்னா நம்ம கிளாஸ் முடிச்சுக்கலாம். சார் இந்த நம்பர்ஸ்லாம் எழுதுறீங்கல்ல, அதுக்கு பின்னாடி மாதிரி போட்டோ கிரியேட் பண்ணணும்னா என்ன சார் பண்ணணும்? இந்த எக்ஸல்ல பின்னாடி பேக்ரவுண்ட் படம் வைக்கிறீங்களா? எஸ் சார். அது வந்து ஃபார்மேட்னு ஒரு செட்ல ஒரு ஆப்ஷன் இருக்கு, பேஜ் லேஅவுட்ல பேஜ் லேஅவுட்ல பேக்ரவுண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதில் போயிட்டு உங்களுக்கு பேக்ரவுண்ட்ல என்ன பண்ண வைக்கிறனாலும் வச்சுக்கலாம். சரியா? இன்சர்ட் பிக்சர் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ப்ரௌஸில் போயிட்டு உங்கள் கம்ப்யூட்டர்லேருந்து ஏதாவது ஒரு ஃபோட்டோ எடுத்து இதில் வச்சுக்கலாம். உங்கள் எக்ஸலோட பேக்ரவுண்டில் படம். சரியா? அது வைக்கிறதுனால நமக்கு ஒரு யூஸும் இல்லை. ஸோ சப்போஸ் ஏதாவது ஒரு பெரிய பெரிய கம்பெனினா அவங்களோட லோகோ ஏதாவது பின்னாடி வைப்பாங்க, அந்த மாதிரியெல்லாம் வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாமே தவிர, பட் இதோட பர்பஸ் வந்து நமக்கு இல்லை. வேணும்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் லேஅவுட்ல வந்து பேஜ் லேஅவுட்ல பேக்ரவுண்ட். சார் டேட் அதுக்கு வந்து டேட்டுக்கெல்லாம் தமிழ்ல மாத்துனீங்கல்ல, அதே மாதிரியே இந்த பிரியா, அரவிந்த் அந்த நேம்களையும் தமிழ்ல மாத்தணும்னா என்ன சார் செய்யணும்? அதான் டைமில் நம்ம டைப் பண்ண மாற்ற முடியாது. உங்கள் கம்ப்யூட்டரில் நீங்கள் தமிழ் ஃபாண்ட் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். உங்கள் கீபோர்டு, நம்ம மொபைல்லலாம் கீபோர்டு இன்ஸ்டால் பண்ணுறோம்ல தமிழில் டைப் பண்ணுறதுக்கு. ஸோ அதே மாதிரி இங்கே கம்ப்யூட்டர்லேயும் பார்த்தீங்கன்னா கீழே அந்த டைம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தமிழ் லாங்குவேஜ் அண்ட் ப்ரிஃபரன்ஸ்னு ஒன்று இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் கம்ப்யூட்டரில் என்னென்ன லாங்குவேஜ் கீபோர்டெலாம் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி நீங்கள் தமிழ் கீபோர்டு இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கீபோர்டை ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் தமிழில் வந்து டைப் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் கிளிக் பண்ணிவிட்டு கீழே இந்த இங்கிலீஷ் இருக்கு பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணி தமிழ் வச்சுட்டு நான் டைப் பண்ணேன்னா எனக்கு தமிழில் வரும். அந்த மாதிரி தமிழை நீங்கள் எனேபிள் பண்ணிட்டு தான் நீங்கள் இதை டைப் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி கீபோர்டு இன்ஸ்டால் பண்ணிக்கணும், அவ்வளோதான். மொபைலில் நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணுமோ அதே மாதிரி இதில் கிளிக் பண்ணிவிட்டு இங்கிலீஷ் தான் இருக்கும். அதில் லாங்குவேஜ் அண்ட் ப்ரிஃபரன்ஸ் போயிட்டீங்கன்னா இதில் ஆடு லாங்குவேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிவிட்டு எந்த லாங்குவேஜ் உங்களுக்கு வேணுமோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ தமிழ் மட்டும் இல்லை, எந்த லாங்குவேஜ் வேணாலும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு அதோட கிளிக் பண்ணிங்கன்னா அதோட அந்த சப்போர்ட்டிங் ஃபைல் வந்து ஆன்லைனில் வந்து டவுன்லோடாக இன்ஸ்டால் ஆகும். இன்ஸ்டால் ஆச்சுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். இந்த மாதிரி இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ தமிழில் நீங்கள் பேசுனா அப்படியே டைப் பண்ணுற ஆப்ஷன்லாம் இருக்குது. நம்ம வந்து டிக்டேட் பண்ணோம்னா அது அப்படியே டைப் பண்ணிடும். நம்ம உட்காந்து டைப் பண்ணணும் கூட அவசியம் இல்லை. ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு நீங்கள் பேப்பரில் எழுதிட்டு அதை அப்படியே வாசிங்கன்னா அது டைப் பண்ணி முடிச்சிடும். அந்த மாதிரிலாம் அந்த விண்டோஸில் டூல்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அதெல்லாம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் நீங்கள் கொடுத்துருக்காங்க பாரு, மைக் ஆன் பண்ணி நம்ம பேசுனா அது டைப் பண்ணணும். அந்த மாதிரிலாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது.
ஃபார் எக்ஸாம்பிள் இது பாருங்கள், இப்போ கிளிக் பண்ணுறேன். அதெல்லாம் நம்ம வந்து செட்டிங்ஸ் பண்ணணும். ஏதாவது என்னென்ன மாதிரியான சாஃப்ட்வேருக்கு வேணும் அப்படிங்கிறத நம்ம அலோவ் பண்ணினோம்னா நமக்கு அது எல்லாத்துலேயுமே வந்து அந்த மைக் மூலமாகவே நம்ம டைப் பண்ணி என்டர் பண்ணுறதுக்குலாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதை நீங்கள் லாங்குவேஜ் மட்டும் செலக்ட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும். அதான். சரி, ஓகே. ஓகே சார். தேங்க்யூ. மண்டே பார்க்கலாம். தேங்க்யூ.